Hello students, welcome back to my channel Sparkland. இந்த வீடியோவில் நம்ம ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் சிங்க்ரனஸ் மோட்டார் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம சிங்க்ரனஸ் மோட்டாரோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துருந்தோம் இல்லையா. அதில் ரெண்டு மெயின் பார்ட்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்த்துருந்தோம். ஒன்று ஸ்டேட்டார், இன்னொன்று ரோட்டார். ஸ்டேட்டாருங்கிறது வெளியில் இருக்கிற ஸ்டேஷ்னரி பார்ட்டு, ரோட்டாருங்கிறது நடுவில் இருக்கிற ரொட்டேட்டிங் பார்ட்டு. ஸோ ஸ்டேட்டாருக்கு ஒரு 3 ஃபேஸ் சப்ளை கொடுத்துருப்போம், ரோட்டாருக்கும் நம்ம டிசி கரண்ட் சப்ளை கொடுத்துருப்போம். இப்போது இதை பேஸ் பண்ணி எப்படி நம்மளோட சிங்க்ரனஸ் மோட்டார் ஃபங்க்ஷன் ஆக போகுதுங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ வெளியில் இருக்கிற ஸ்டேட்டாருக்கு ஒரு 3 ஃபேஸ் சப்ளை கொடுத்துருக்கோம் இல்லையா. அது எதுக்காகனா ஒரு ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக. இப்போது ஸ்டேட்டாருக்கு 3 ஃபேஸ் சப்ளை கொடுத்து வெளியில் ஒரு ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ ரோட்டாருக்கு நம்ம சப்ளை கொடுக்குறதுலேருந்து, டிசி கரண்ட் சப்ளை கொடுக்குறதுலேருந்து அங்கே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகுது. இப்போ ரோட்டார் ரொட்டேட் ஆக ஆரம்பித்து எங்கே போய் லாக் ஆகும்னா ஸ்டேட்டாரில் ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டில் போய் லாக் ஆகும். ஓகேவா? அப்படி லாக் ஆகிற வரைக்கும் அந்த மேக்னெட் அதில் ரோட்டாரில் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, கரண்ட் சப்ளை கொடுத்துருக்கோம் இல்லையா, அதில் க்ரியேட் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு அதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ரோட்டார் ரொட்டேட் ஆகி ஸ்டேட்டாரில் ப்ரொடியூஸ் ஆகிற ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டை ரீச் பண்ணுற வரைக்கும், அதில் போய் லாக் ஆகிற வரைக்கும் ரோட்டார் ரொட்டேட் ஆகி அதில் போய் லாக் ஆகிக்கும். அதுக்கப்புறமா அது ஒரே ஸ்பீடில் ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்பீடுக்கு பேர் தான் சிங்க்ரனிசம்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்பீடு என்னென்னா ns = 120 f/p. இதான் சிங்க்ரனஸ் ஸ்பீடில் ரோட்டார் ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது இப்போ போல்ஸையும் ஃப்ரீக்வன்சியும் நம்மளுக்கு இப்போ ஒரு மோட்டார் எடுத்துக்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு மோட்டாருக்கு 4 போல்ஸ் இருக்குது. போல்ஸ் 4 இருக்குது, ஃப்ரீக்வன்சி 50 ஹெர்ட்ஸ் இருக்குன்னா இதோட சிங்க்ரனஸ் ஸ்பீடு என்னவாக இருக்கும்? 1500 RPM இருக்கும். ஓகேவா? இந்த 1500 RPM தான் இதோட சிங்க்ரனஸ் ஸ்பீட், மோட்டாரோட சிங்க்ரனஸ் ஸ்பீட். அந்த ஸ்பீடில் தான் நம்மளோட ரோட்டார், சிங்க்ரனஸ் மோட்டாரோட ரோட்டார் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். ஒரு சிங்க்ரனஸ் மோட்டாரால் அதால் செல்ஃபாக ஸ்டார்ட் ஆக முடியாது. ஏன்னா ரோட்டாரோட இங்கே என்ன வேலை இருக்குது? ரோட்டாருக்கு அந்த ஸ்டேட்டாரோட ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டை கேட்ச் பண்ணுற வேலை இருக்குது ரோட்டாருக்கு. அப்போ தான் அது எதுவாக ரன் பண்ண முடியும்? அந்த சிங்க்ரனஸ் ஸ்பீடில் போய் ரன் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அதனால் சிங்க்ரனஸ் மோட்டாரால் செல்ஃபாக ஸ்டார்ட் பண்ண முடியாது. இப்போ இந்த ரோட்டார் செல்ஃபாக ஸ்டார்ட் ஆகாதுன்னு சொல்லிட்டோம்ல. ஸோ அதுக்கு ஒரு 2-3 ஸ்டார்டிங் மெத்தட்ஸ் இருக்குது. அந்த 3 ஸ்டார்டிங் மெத்தட்ஸை தான் நம்ம இந்த இதில் கண்டினியூ பண்ணி பார்க்க போகிறோம். என்னதுலான்னா அது இனிஷியலாக ரோட்டார் எப்படி நம்ம ரொட்டேட் பண்ண வைக்கலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன் யூஸிங் டிசி மோட்டார். ஒரு நார்மலாக ஒரு டிசி மோட்டார் எடுத்துக்கிட்டு அதை நம்ம ஷாஃப்ட்னால் இந்த மாதிரி இருக்கும். இதுதான் ஷாஃப்ட். ஓகேவா? இங்கே ஒரு டிசி மோட்டார் இருக்கும், இங்கே உள்ள உங்களுக்கு ரோட்டார் இருக்கும். ஓகேவா? இது ஸ்டேட்டார். இப்போது இந்த ரோட்டாருக்கு இந்த டிசி மோட்டாரை, இந்த ரோட்டாரோட இந்த டிசி மோட்டாரை நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம். அப்போ அந்த டிசி மோட்டாரை ஷாஃப்ட் வழியாக அந்த ரோட்டாரோட கனெக்ட் ஆகிடுச்சுன்னா அது ரொட்டேட் ஆகி சிங்க்ரனஸ் ஸ்பீடில் கொண்டு போய் ரீச் பண்ண வைக்கும். அதாவது ரோட்டார் ரொட்டேட் ஆகி மேக்னெட்டிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகணும். மேக்னெட்டிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகி வெளியில் ஸ்டேட்டாரில் ஒரு ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு க்ரியேட் பண்ணியிருப்போம். அதுக்கு தனியாக சப்ளை கொடுத்து அதை க்ரியேட் பண்ணியிருப்போம்ல, அந்த ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டில் போய் லாக் ஆகணும். அப்படி லாக் ஆகிற வரைக்கும் ரோட்டார் ரொட்டேட் ஆகணும். அது ரொட்டேட் ஆகிறதுக்கு எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது? இந்த டிசி மோட்டார் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்படி டிசி மோட்டார் ஹெல்ப் பண்ணி இது ரொட்டேட் ஆகி அந்த சிங்க்ரனஸ் ஸ்பீடை ரீச் பண்ண வைக்கிறது தான் இந்த மெத்தட்ஸில் எல்லாம் நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ டிசி மோட்டார் ரொட்டேட் பண்ணி அது சிங்க்ரனஸ் ஸ்பீடை ரீச் பண்ண வச்சிரும் ரோட்டாரை. ஓகேவா? அதுக்கப்புறம் அது ஸ்டேட்டாரில் இருக்கிற அந்த ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டில் லாக் ஆகி அதுக்கப்புறம் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். என்ன ஸ்பீடில்? சிங்க்ரனஸ் ஸ்பீடில்.
கான்ஸ்டன்ட் ஸ்பீடில். ஸோ இதில் லோடு வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், லோடு வந்து நோ லோடாக இருந்தாலும் சரி, ஃபுல் லோடாக இருந்தாலும் சரி, சிங்க்ரனஸ் மோட்டார் எப்போயுமே எப்படி ரன் ஆகும்? கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் ரன் ஆகும். அதனால தான் இதை கான்ஸ்டன்ட் ஸ்பீட் மோட்டார்னு சொல்லுவோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக ஒரு டிசி மோட்டார், இதுக்கப்புறம் இன்னொரு மோட்டார் இருக்குது யூஸிங் போனி மோட்டார். இது வந்து ஒரு ஸ்மால் ஏசி மோட்டார். ஓகேவா? பாருங்கள், இந்த போனி மோட்டார் அது நான் சொன்ன மாதிரி ஒரு ஷாஃப்ட்டில் ரோட்டாரோட கனெக்ட் ஆகிருக்கு. வெளியில் ஸ்டேட்டார் இருக்குது, ஸ்டேட்டாருக்கு தனியாக சப்ளை கொடுத்துருப்போம். இந்த ரோட்டாரை ரொட்டேட் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம இங்கே என்ன மோட்டார் கனெக்ட் பண்ணியிருக்கோம்? போனி மோட்டார்னு. ஸோ இது இதோட சிம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ இந்த சின்ன மோட்டார் எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது? ரோட்டாரை ரொட்டேட் பண்ண வைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஒன்ஸ் அந்த ஸ்பீட் வந்து ஸ்டேட்டார் ஃபீல்டோட மேட்ச் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது வந்து சிங்க்ரனஸ் ஸ்பீடில் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அது வரைக்கும் தான் அந்த டிசி எக்ஸைட்டேஷன் கொடுத்து அந்த மோட்டாரை வச்சு நம்ம இந்த ரோட்டாரை ரொட்டேட் பண்ண வச்சுட்ருப்போம். நெக்ஸ்ட்டு தேர்ட் மெத்தட் வந்து டேம்பர் வைண்டிங் மெத்தட். இப்போ ஃபஸ்ட்டு வந்து யூஸிங் நார்மல் டிசி மோட்டார் பார்த்தோம், அதுக்கப்புறம் யூஸிங் போனி மோட்டார் பார்த்தோம், இப்போ டேம்பர் வைண்டிங் மெத்தட். இப்போது இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள், இதுதான் அந்த டேம்பர் வைண்டிங். இது வந்து உள்ளே இருக்கிற நார்மல் ரோட்டாரோட வைண்டிங். இப்போ இந்த கேஸில் இந்த ரோட்டாரோட கன்ஸ்ட்ரக்ஷன் சிம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்கல்ல, எப்படி டேம்பர் வைண்டிங் இருக்குன்னு. வெளியில் டேம்பர் வைண்டிங் இருக்குது, உள்ள நார்மல் ரோட்டார் வைண்டிங் இருந்துச்சு இல்லையா. இப்போது ரோட்டாருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் வைண்டிங் இருக்குது. அது வந்து எது மாதிரி இருக்குன்னா இண்டக்ஷன் மோட்டாரில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இனிஷியலாக அந்த மோட்டார் எப்படி ரன் ஆகும்னா இண்டக்ஷன் மோட்டார் மாதிரி தான் ரன் ஆகும். இண்டக்ஷன் மோட்டார் எப்படி ஒர்க் ஆகும்னு உங்களுக்கு அடுத்த வீடியோஸில் பார்ப்பீங்க. ஆனால் சிங்க்ரனஸ் மோட்டார் மட்டும் மறந்துடாதீங்க, எப்படி ரன் ஆகும்? கான்ஸ்டன்ட் ஸ்பீடில், அதாவது சிங்க்ரனஸ் ஸ்பீடில் தான் ரன் ஆகும். ஓகேவா? இப்போது இது இனிஷியலாக எப்படி ரன் ஆகிட்டுருக்கு? இண்டக்ஷன் மோட்டார் மாதிரி போயிட்டுருக்கு. ஆனால் ஒரு சிங்க்ரனஸ் ஸ்பீடை ரீச் பண்ணதுக்கப்புறம் நம்ம இங்கே என்ன கொடுக்க ஆரம்பிச்சிருவோம்? நம்ம ஒரு டிசி சப்ளை இதுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவோம் ரோட்டாருக்கு. ஓகேவா? இப்போ லாஸ்ட் மெத்தட் வந்து ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டார் மெத்தட். இந்த மெத்தட்லேயும் பார்த்தோன்னா டேம்பர் வைண்டிங் மெத்தட் மாதிரி தான், ஒரு ஸ்பெஷல் வைண்டிங் இருக்கும் ரோட்டாரில். இப்போ அது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்லிப் ரிங் மோட்டார் மாதிரி ரன் ஆகிட்டுருக்கும். எது வரைக்கும் ரன் ஆகிட்டுருக்கோம்? அது சிங்க்ரனஸ் ஸ்பீடை ரீச் பண்ணுற வரைக்கும் தான். அந்த ஸ்பீடை ரீச் பண்ணதுக்கப்புறம் நம்ம அங்கே சப்ளை கொடுக்க ஆரம்பிச்சிரும். ஓகேவா? இப்போ இதோட அட்வான்டேஜஸ் என்ன? சிங்க்ரனஸ் மோட்டாரோட அட்வான்டேஜஸ் என்னென்னா, ஸ்பீட் வந்து எப்போயுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், லோடை பொறுத்து இருக்காது. லோடு என்னவா வேணால் இருக்கலாம், லோடு வந்து நோ லோடாக இருக்கலாம், ஃபுல் லோடாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் ஸ்பீட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். எஃபிஷியன்சி வந்து ஹையர் எஃபிஷியன்சியாக இருக்கும். டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து இதால் தனியாக ஸ்டார்ட் ஆக முடியாது. அதே நேரத்தில் எக்ஸ்டர்னலாக நம்ம ஒரு டிசி சப்ளை இதுக்கு ப்ரொவைட் பண்ணணும். ஸோ நம்ம இதைத்தான் நம்ம 2-3 மெத்தடாக பார்த்தோம். அதுதான் இங்கே டிஸ்அட்வான்டேஜாகவும் இருக்குது. பாருங்கள், ஸ்டேட்டாருக்கு தனி சப்ளை கொடுத்துட்டு அங்கே ஒரு ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு க்ரியேட் ஆனதுக்கப்புறம் ரோட்டாருக்கு தனியாக ஒரு டிசி சப்ளை கொடுத்து அந்த ரோட்டாரை ரொட்டேட் பண்ண வைக்கணும். ரோட்டாரை மேக்னெட்டிக் ஃபீல்டு க்ரியேட் ஆனால் ரோட்டார் ரொட்டேட் ஆகும். சரியா? அந்த ரோட்டாரை ரொட்டேட் பண்ண வைக்கிறதுக்கு தான் ஒரு 3-4 மெத்தட்ஸ் பார்த்தோம். நார்மல் டிசி மோட்டார் வச்சோ, போனி மோட்டாரை வச்சோ, டேம்பர் வைண்டிங் மோட்டாரை வச்சோ, அதர்வைஸ் ஸ்லிப் ரிங் மோட்டாரை வச்சோ நம்ம வந்து இதெல்லாம் ரொட்டேட் பண்ண வச்சு, ரோட்டாரை ரொட்டேட் பண்ண வச்சு ஃபைனலாக அதை நம்ம எதை ரீச் பண்ண வைக்கணும்? சிங்க்ரனஸ் ஸ்பீடை, அதாவது ஸ்டேட்டார் ஃபீல்டு ஸ்பீடை ரீச் பண்ணிடுச்சுன்னா அது வந்து அதுக்கப்புறம் அது என்னவா ரன் ஆக ஆரம்பிச்சிடும்? சிங்க்ரனஸ் ஸ்பீடில் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி தான் சிங்க்ரனஸ் மோட்டாரோட ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இதில் அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்துருக்கோம். ஓகேவா? Thank you students. See you on next video. Subscribe my channel for more videos.